கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 65 ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டுகள் முடிந்து போகலாம் கர்த்தாவே, நீர் ஒரு நாள் முடிவடைய மாட்டீர் கர்த்தாவே. எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வீண் கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்து தடைபடாது. ஆண்டவரே, இதோ நம்பிக்கொண்டிருக்க உண்மை நம்பிக்கொண்டிருக்க இந்த குடும்பத்துக்கு நன்மை செய்வீராக. ஆண்டவரே, சத்துரு அவர்களை தொடாதபடி கர்த்தாவே ஒரு உத்தரவு போடுவீராக. ஐயோ, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலையிலே தெரிந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவீராக. ஒரு எதிர்பாராத வருமானத்தை குடும்பத்துக்கு கொடுப்பீராக. இந்த சகோதரன் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த சகோதரனை உயிர்ப்பிப்பீராக. சோர்ந்து போன அவருடைய உள்ளத்தை நீர் உயிர்ப்பிப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 65 உன்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு 65 இருக்கலாம். ஆனால் என்ன ஒரு 20 இருக்கிறது. உனக்கு 85, உனக்கு 95 ஆயுசு நாட்கள் தான் ஐயா பெருசு. என்னத்தை நான் கண்டுட்டேன், என்னத்தை ஏன் காண முடியும்? பேரம்பேத்தியை பார்த்துருக்கால, பிறகு இதோட வேறு என்ன வேணும்? நான் வாலிப வயசில் இருக்கும்போது ஒரு வாலிப வயசு தம்பி பேரம்பேத்தி நம்ம கற்பனை பண்ண முடியுமா? அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். ஆகவே 65 தொட்டிருக்கா, நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், எவ்வளோ பைபிள் படிக்கணும். நீ வள்ளுன்னு பிள்ளைகிட்ட விழுந்துக்கிட்டு இருக்காத. இந்த நாளிலும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் 65. ஏசாயா 65:19. நான் எருசலேமின் மேல் கலிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. போதுமா? அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி உன்கிட்ட கேட்காது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட போகிறா. இனிமே ஒரு அழுகை நோயினால் அழுது கொண்டிருக்க உனக்கு சுகர் சுகமாக போகுது. சுகர் உனக்கு சரியாக நார்மலுக்கு வரப்போகுது. உன்னுடைய பிபி குறைய போகுது. உன்னுடைய அல்சர் மறைய போகுது. நம்பு, இப்போ நம்புப்பா. உனக்கு அல்சரே கிடையாதுப்பா. நல்லா சாப்பிடுப்பா. நல்ல முட்டை பொரிச்சு நல்லா சாப்பிடு. உனக்கு அல்சருங்கிறதே கிடையாது. எல்லாம் மாறி போச்சு. இயேசுவின் நாமத்தினால அப்படியே போட்டு இனிப்பு திருநெல்வேலி அல்வாவை அப்படி உருட்டி உள்ளே போடு. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. புசிப்பதும் குடிப்பதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் இல்லை என்று கண்டேன் என்று மாயைன்னு சொன்ன அந்த பிரசங்கி என்ன சொல்கிறான்னா, புசி, நன்றாக குடி, நல்ல கருப்பட்டியை சாப்பிடு, எல்லாத்தையும் நல்லா அனுபவின்னு சொல்கிறாரு. ஏன் என்ன சொல்கிறாருன்னா, பைபிள் படி தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறாருன்னா, அழுகையின் சத்தமோ கூக்குரலின் சத்தமோ அதில் இனி கேட்கப்படுவதில்லை. வயிற்றை சுற்றி அப்படி ஒரு சிலுவையை போட்டுக்க. ஆண்டவரே, நல்லா புசிக்கணும். வாயை சுற்றி நல்லா சிலுவை போட்டு நல்லா புசிச்சு குடிச்சு இருப்பா. அழுகையின் சத்தமோ கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கப்படுவதில்லை. ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே. ஆண்டவரே, ஆதியாகமம் ஆண்டவர் 1:28 நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த டாக்டர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரே ஆண்டவரே. நான் சாப்பிட்றேன், பெரிய டாக்டர் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. டாக்டர் ஆகிய இயேசு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. எனக்கு இந்த அழுகுறல்ங்கிறதே இருக்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கையில் நல்ல பணம் பொருள வேண்டும் கர்த்தாவே. என்ன ஒரு வீடை நான் வாங்கணும் கர்த்தாவே. என்ன ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நான் தாண்டி போகணும் கர்த்தாவே. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் 7 வருஷமாக இருந்து கொண்டு இருக்கிறேனே தகப்பனே. அழுகையின் சத்தம் கேட்கப்படுதல்னு சொல்லிட்டு, அழுகையின் சத்தம் எனக்கு வேணும் ஆண்டவரே. என் வீட்டில் குவா சத்தம் கேட்கணும் ஆண்டவரே. அழுகையின் சத்தம் எனக்கு வேணும். அந்த சத்தம் வேற, இந்த சத்தம் வேற ஆண்டவரே. என் வீட்டில் அழுகையின் சத்தத்தை இந்த வருஷம் இறுதிக்குள்ளே எனக்கு தந்துருங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. மலடியாயிருந்த தன்னுடைய மனைவி ரெபேக்காளுக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்தான். அந்த வேண்டுதலை கேட்டாருப்பா. தம்பி, உன் மனைவி அங்கங்கே மோகன் சிலாசரஸ் மீட்டிங் அங்கங்கே ஓடுறாங்க, நல்லது தான். நீனும் ஒரு நாள் போய் எட்டிப்பாரு தம்பி. உன் வீட்டில் குவா சத்தம் கேட்க போகுது. அழுகையின் சத்தம் கேட்க போகுது. இந்த அழுகையின் சத்தம் வேற. கர்த்தர் உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றப் போகிறார். எந்த ஒரு மனிதனும் துக்கத்திலே தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு அவர் நேற்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நாளையினுடைய போஷகராயிருக்கிறார். அவர் எல்லா படிப்புக்கும் மேற்பட்டவராயிருக்கிறார். உன்னுடைய போக்கிய மரத்தை அறிந்தவராயிருக்கிறார். உன்னுடைய உள் உணர்ச்சிகளை புரிந்தவராக இருக்கிறார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவரே, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. நீ ஒரு பாக்கியவான், நீ ஒரு பாக்கியவதி. இந்த தேவனை இருக்க பிடித்துக் கொள்வாயாக. ஆண்டவரே, எங்கள் வீட்டிலே இருக்கிற கர்த்தாவே, இந்த சண்டை சச்சரவுகள் ஒளிந்து போக வேண்டும் கர்த்தாவே. சமாதானம் வீட்டுக்குள்ளாக வர வேண்டும் கர்த்தாவே. என்னுடைய அண்ணன் தம்பிக்குள்ளாக சமாதானம் வர வேண்டும் கர்த்தாவே. வீணான ஒரு இடத்திற்காக, பொருள் ஆசைகளுக்காக ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க அடிச்சுக்கிடுறாங்களே கர்த்தாவே.
எங்கள் அண்ணன் தம்பியை சந்திங்க கர்த்தாவே. எங்கள் வீட்டில் எப்பவும் போல மகிழ்ச்சியின் சத்தம், ராத்திரி 11 மணி ஆனாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்போமே, அந்த சத்தம் எங்கள் வீட்டுக்கு வரணும் கர்த்தாவே. இரக்கம் பாராட்டுங்க கர்த்தாவே. இந்த பொல்லாத சத்துரு கர்த்தாவே சண்டைகளை உண்டு பண்ணுகிறான் கர்த்தாவே, சமாதானத்தை கெடுத்து போடுகிறான் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சத்துருவை நீ அகன்று போ. உன்னுடைய வீட்டில் என்ன சத்தம் என்ன கேட்க போகிறது? இதோ எருசலேமை கலிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஏசாயா 65:18. பிறகு அழுகையின் சத்தமும் கூக்குரல் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. மகிழ்ச்சியின் சத்தத்தை உன்னுடைய வீட்டிலே வரப்போகிறது. ஆனந்த சத்தம் உன்னுடைய வீட்டிலே நடமாட போகிறது. பொல்லாத சத்துரு ஓடி போய்விட்டான். இயேசுவின் நாமத்தினாலே விரட்டு, அவனை விரட்டி விடு. கர்த்தர் சமாதானத்தை தருவார், கர்த்தர் சந்தோஷத்தை தருவார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வீட்டிலே ஆண்டவரே இனி அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் கேட்கப்படக்கூடாது ஆண்டவரே. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக. பால் பொங்கட்டும் கர்த்தாவே, விளைச்சல் நன்றாக வரட்டு கர்த்தாவே, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் கர்த்தாவே, கன்னி பெண்கள் உண்மை தேடட்டு கர்த்தாவே, திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக, எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடத்துவீராக. பொல்லாத சத்துரு வைத்திருக்கிற எல்லா பொல்லாத பிளான்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் விரட்டி போடு உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும், தலைக்கட்டும். இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.